அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th சயின்ஸில் 4வது பாடம் என்னன்னு பார்த்தோம்னா வெப்பம். ஓகேவா? ஸோ இந்த 8வது சயின்ஸ் புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எஸ்ஐ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாடம் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு பாடம் சொல்லுங்க. அலைவீடுகளா விசையா? அலைவீடுகள். 2வது படம் விசையும் இயக்கம். 3வது படம் ஒளியியல். 4வது படம் வெப்பம். புரிஞ்சா உங்களுக்கு? 5வது படம் மின்னியல். 6வது படம் ஒளியியல். அவ்வளோதான், 6 டாபிக் தான். இந்த 6 டாபிக்லேருந்து 10-12 கேள்வி. என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? அதில் 8வது புத்தகத்தில் ஒரு 2 கேள்வி கேட்டு தான் ஆகணும். 9வது புத்தகத்தில் ஒரு 4 கேள்வி கேட்டு தான் ஆகணும். 10வது புத்தகத்துலேருந்து ஒரு 5 கேள்வி கேட்டு தான் ஆகணும். இப்படி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு போலீஸ் எக்ஸாம் அப்படின்னா 6-7-8 இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எஸ்ஐ எக்ஸாம்னா 8-9-10 இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த பாடத்துலேருந்து எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. கற்றலை நோக்கங்கள், வெப்பத்தோட விளைவுகள். என்னது? வெப்பத்தோட விளைவுகள். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்முடைய லைஃப் சர்க்கிளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஹீட் அதிகமாக இருந்தால் ஹீட்டு நமக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. டெம்பரேச்சரும் ஒரு பார்ட்டு. என்னது? பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ டெம்பரேச்சர் மாறும் பொழுது எல்லாமே என்ன ஆகும்? சூழ்நிலை மண்டலமே மாறிடும். சூழ்நிலை மண்டலம் என்னது? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே அமைப்பு என்ன ஆகிடும்? மாறிடும். நோய்கள் வந்துடும், மரங்கள், அது இயற்கை சூழ்நிலையே மாறிடும். எல்லாமே முக்கியமானது. என்ன சொல்கிறோம்? அப்போ இதோட பண்பை பற்றி படிக்கிறோம். வெப்பத்தின் விளைவுகள். வெப்பம் எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்டர்லைன் பண்ணிங்க. வெப்பம் கடத்தும் முறைகள் 3 இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெப்ப அளவியல், வெப்பத்தை எப்படி அளக்குறாங்க, மெஷர்மெண்ட். வெப்ப ஏற்புத்திறன் என்னென்ன அப்படின்னா என்ன? தன்வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன? ஒரு எண்ணெயை வெப்பப்படுத்துகிறோம், ஹீட் பண்ணுறோம். ஒரு தண்ணியை ஹீட் பண்ணுறோம். எது சீக்கிரமாக ஹீட் ஆகுது, எது சீக்கிரமாக கூல் ஆகுது? ஒரு எண்ணெய் ஹீட் ஆனால் எண்ணெயை ஒருத்தர் மேலே ஊற்றுறோம், வெந்நீரை ஊற்றுறோம். எதில் வந்து அதிகமாக காயம் ஏற்படுது? புரியுதா உங்களுக்கு? இதுக்கு என்ன காரணம்? வெப்ப கட்டுப்படுத்தியின் செயல்பாடுகள். வெப்பத்தை இதெல்லாம் கட்டுப்படுத்தும். வெற்றிட குடுவையின் செயல்படும் விதம். ஸோ வெற்றிட குடுவை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின். அப்போ 8வது புத்தகத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க? டியூனிஎஸ்ஆர்பி கான்சன்ட்ரேஷன் பண்ணி புத்தகத்துலேருந்து கேள்வி எடுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? படிச்சிடணும். புரிஞ்சுச்சா? இப்போ அப்டேட்டடாக கொஷின் எப்படி சார் அப்டேட் ஆகிருக்கு? 2019, 2020, 2022 கொஷின் எப்படி அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி டேரக்ட் கொஷினாக இருக்கும். இப்போ கூற்று காரணங்கள் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? கூற்று காரணங்கள், சரியானது எது, தவறானது எது, பொறுத்துக்க வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்றுனா கொஞ்சம் கான்செப்டை நம்ம படித்தோம். ஃபஸ்ட்டு எல்லாம் படித்து பார்த்தோம் அப்படின்னா வெப்பம் வந்து ஒரு ஆற்றல். ஸோ வெப்பமானது ஒரு சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு வெப்பம் மாறும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு ஒரு லா இருக்குது. என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அல்லது 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏபிசி அப்படின்ற 3 பொருட்கள். என்ன பொருட்கள்? ஏபிசி அப்படிங்கிற 3 பொருட்களில் ஏவும் பியும் வெப்ப சமநிலையாக இருக்குது. என்ன இருக்குது? பியும் சியும் வெப்ப சமநிலையாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் ஏசியும் எப்படி தான் இருக்கும்? வெப்ப சமநிலை தான் இருக்கும். இது சொல்கிறது தான் என்னது? 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள்களுடைய இயக்காற்றல் என்ன வந்து என்னது? அதிகரிக்குது. இதனால மூலக்கூறுகள் என்ன பண்ணுது? அதிர்வை ஏற்படுத்துது. இதனால ஹீட்டு வந்து அதிகமாகுது. நம்முடைய வாழ்க்கையில் பொருள்களின் மாற்றம், வெப்ப ஆற்றல் பல வகையில் காணப்படுது. ஸோ வெப்ப ஆற்றலோட விளைவுகள் பார்க்குறோம். இது ரொம்ப ஒரு நல்ல கான்செப்ட். என்ன கான்செப்ட்? வெப்பம் பொருள்களில் என்ன ஆகும்? ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள் என்ன ஆகும்? ஒரு பொருளை குளிர்விக்கணும்னா அது என்னதான்? வெப்பப்படுத்த செயல்முறையில் அது ஒரு ஒன்று. ஹீட் பண்ணுறோம்னா வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம், குளிர்விக்கணும்னா வெப்பத்தை குறைக்கிறோம். பனிக்கட்டி எப்போ உருவ ஆரம்பிக்கும்? 0 டிகிரி செல்சியஸில். ஓகேவா? பனிக்கட்டி எப்போ உருக ஆரம்பிக்கும்? அதாவது பனிக்கட்டி நீர் எப்போ உரைய ஆரம்பிக்கும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் உரைய ஆரம்பிக்கும். எப்போ உருக ஆரம்பிக்கும்னா 0 டிகிரி செல்சியஸ். அது எப்படி?
இப்போ ஒரு நீர் வந்து 8 டிகிரி செல்சியஸில் ஒரு வாட்டர் இருக்குது. இது 7, 6, 5, 4, 0 கொண்டு போனோம் அப்படின்னா நீர் வந்து பனிக்கட்டியாக மாறும். அப்போ எதில் பனிக்கட்டி ஆகுது? -10 டிகிரியில் ஒரு பனிக்கட்டி இருக்குது. இது அப்படியே 9, 8 மைனஸ்லாவே குறைச்சிட்டு வரும். இங்கிலீஷ் பண்ணுறோம். அப்போ 0 குறைப்ப இங்கே என்ன ஆகுது? பனிக்கட்டி என்ன ஆகுது? உருகுது. சரி, ரைட். தந்தி கம்பம்லாம் பார்த்தோம். தெருவிளக்கு இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் தொங்கல் ஏற்பட்டுருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க? கட்டியிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? வெப்பம். தண்டவாளங்கள்லாம் பார்த்துருக்கோம்னா ஒரே தண்டவாளம் நீட்டாக இருக்காது. என்ன இருக்கும்? 2 கேப் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா இதுக்கும் காரணம் வெப்பத்தின் விளைவு தான். ஏன் அப்படின்னா ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள் விரிவடையும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது மரத்தை வெப்பப்படுத்துறோம், விரிவடையுமா? இப்போ மரத்தை எரிக்கிறதுக்கும் வெப்பப்படுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது. தெரியுதா இல்லையா உங்களுக்கு? பொதுவாக பொருள் என்ன ஆகணும்? சில பொருள் வெப்ப கடத்தா பொருள். என்னது? வெப்பத்தை கடத்தாது. அது காப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? காப்பான், காப்பு பொருள். மின் கடத்தா பொருள், வெப்ப கடத்தா பொருள். சரி, ரைட்டு. பாருங்கள், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்? அந்த பொருள் விரிவடையும். அப்படின்னா பெருசாகும். ஒரு பொருளை குளிர்விக்கும் பொழுது வெப்பத்தை குறைக்கும் பொழுது என்ன ஆகும்? சுருங்கும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நம்ம சொன்னது கரெக்டாக தப்பா? கரெக்டு தானே? இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இந்த வளையத்துக்குள்ளே இந்த குண்டை போடணும். என்ன போடணும்? அணுகுண்டை போடணும். அணுகுண்டில் குண்டை போடணும். உள்ளே போகணும் அப்படின்னா இந்த டயாமீட்டர், இதோட டயாமீட்டரும் இந்த பாலோட டயாமீட்டர் சேம். அப்போ உள்ளே போகுமா? போவாது. இப்போ என்னது? இந்த பாலை வந்து குளிர் வைக்கிறாங்க. அதாவது சாதாரணமாக வச்சுருவோம். இப்போ ஹீட் பண்ண பாலை கொண்டு போய் அதை வைக்கிறோம், வளையத்தில் வைக்கிறோம். அப்போ வந்து உள்ளே போகாது. கொஞ்ச நேரம் சென்று அந்த ஹீட்டு குறைஞ்சிரும். அப்போ குளிர் ஆகிடுதா? குளிர் ஆனப்போ அந்த பந்து என்னாடுது? உள்ளே போயிடுது. இந்த பந்து என்னாடுது? உள்ளே வந்துச்சு. தெரியுதா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாட்டில் இருக்குது. ஒரு மெழுகுவத்தியை எரிய வச்ச மெழுகுவத்தி உள்ளே வைக்கிறோம். எரிய மெழுகுவத்தி உள்ளே இருக்குது. முட்டையை அங்கே உள்ளே வைக்கிறோம். போன படத்தை பார்த்துருப்போம்ல. இது எரிய இந்த முட்டை என்ன ஆகிடும்? உள்ளே வந்துடும். என்ன காரணம்? இங்கே வந்து இந்த எரியறப்ப இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். என்னவா? அந்த ப்ரெஷரில் பிடிச்சி இழுக்கும். இதே போல் தான் அந்த டெம்பரேச்சர் பாட்டும். இப்போ ஏன் எலக்ட்ரிக் லைனில் இப்படி ஸ்ட்ரிப்பாக போடாமல் தொங்கல் போட்டுருக்காங்க அப்படின்னா கோடை காலத்தில் வெப்பம் ஆகிறப்ப பிடிச்சி ஸ்ட்ரிப் ஆகிடும். சரி, அதாவது குளிர்காலத்தில் சுருங்கிடுதுல உங்களுக்கு. இப்போ இதோட நீளம் அதிகமாக, இதோட நீளம் அதிகம்னு பார்த்தா இதோட நீளம் தான் அதிகம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? குளிர்காலத்தில் சுருங்கிடும், சின்னதாகிடும். அப்போ என்ன ஆகும்? டைட்டாகிடும், அறந்து போகிறது வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கோடை காலத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க? தொங்கல் வச்சுருக்காங்க. கான்செப்டை புரிஞ்சுங்க. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது விரிவடையும், குளிர்வடையும் பொழுது சுருங்கும். ஸோ இப்போ விரிவடைந்த நிலையில் இருக்குது அப்படின்னா இதை குளிர்வடையப்போ என்ன ஆகும்? சுருங்கிடுது. இப்போ இப்படி இருக்கப்போ இதை ஹீட் பண்ண தொங்கல் ஏற்படும். தண்டவாளமாக அப்படி தான் கோடை காலத்தில் விரிவடைஞ்சு புரோக்கன் ஆகாமல் இருக்கிறதுக்காக கேப் பிடிச்சிருப்பாங்க. அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணி என்ன ஆகும்? மேனேஜ் பண்ணிக்கும். புரிஞ்சுச்சா? இது அந்த கதை கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், மின்சாரத்தை நம்ம வந்து நீண்ட தொலைவுக்கு எடுத்து சொல்கிறப்ப என்ன ஆகும்? அதான் நம்ம சொன்னது இருக்குது, பார்த்துங்க. இப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு முகவை, அதுக்குள்ளே ஒரு வெப்பநிலைமானி வச்சுருக்காங்க. கீழே ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணுறது இந்த முகவை தான் என்ன பண்ணுறாங்க? ஹீட் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே உள்ள தண்ணி என்ன ஆகுது? ஹீட் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாங்க? வெப்பம் கடத்தப்படுது. என்ன சொல்கிறாங்க? வெப்பம் கடத்தப்படுது. அது பொதுவாக சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நிலை மாற்றமும் ஏற்படும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெப்பத்தால் அந்த பொருள் விரிவடையும், அந்த பொருளுடைய வெப்பநிலை உயரும், அந்த பொருளோட ஸ்டேஜே என்ன ஆகும்? மாறும். திரவ பொருளாக உள்ளது திடப்பொருளாக மாறும், திடப்பொருளாக உள்ளது திரவ பொருளாக மாறும். புரிஞ்சா உங்களுக்கு? திரவ பொருளாக உள்ளது வாயு நிலையாக மாறும். அவ்வளோதான் விஷயம்.
அப்போ நிலை மாற்றத்தில் என்னது, பனிக்கட்டியை ஹீட் பண்ணோன்னா வாட்டராக மாறிடும், வாட்டரை ஹீட் பண்ணால் ஆவியாக மாறிடும். ஓகேவா? அப்போ 3 நிலையில் உள்ள ஒரே பொருள் என்னது, நீர் தான். பொருள் நிலை உருகுதல், மெல்ட் ஆகுறதுன்னா என்ன அர்த்தம், திடப்பொருள் திரவமாக மாறுது. ஆவியாதல் அப்படின்னா என்னது, திரவம் வாயுவாக மாறுது. திடப்பொருள் வாயுவாக மாறினா பதங்கமாதல். வாயு திரவமாக மாறுறதுக்கு பிறகு என்னது, குளிர்தல். திடப்பொருள் திடப்பொருளாக மாறுறது உறைதல். வாயு பொருள் திடப்பொருளாக மாறுறது என்னது, படிதல். இது ரொம்ப முக்கியமானது, வித்தியாசமாக இருக்கு பாருங்க. படிதல், பதங்கமாதல் பார்த்துங்க. பொருள் நிலை இது எல்லாத்துக்குமே என்ன காரணம், ஹீட்டு தான். வாயு திரவம் மாறினா குளிர் வைக்கணும். அப்போ அங்கே உள்ள டெம்பரேச்சர் என்ன பண்ணணும், வெளில எடுக்கணும். புரியுதா? குளிர்தல், பதங்கமாதல், ஆவியாதல், உருகுதல், உறைதல், படிதல் எல்லாமே என்னது, பொருள்களுடைய நிலை மாற்றம் ஏற்படுகிறது. எதனால் ஏற்படுது, வெப்பத்தை பொறுத்து. வெப்பத்தை கூட்டுவதாலோ குறைப்பதாலோ என்ன பண்ணுது, மாறுது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதனை பொறுத்துக்களை வைப்பாங்க. ஆவியாதல், திரவம் வாயுவாக மாறுதல். லிக்யூட்லேருந்து கேஸ், சாலிட்லேருந்து கேஸாக மாறுதானது பதங்கமாதல். என்ன சந்தேகம் இருக்கா? வாயு திடப்பொருளாக மாறுதல் படிதல். அது இன்னொரு இடத்துல வேணா ஆவி சுருங்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ. இந்த இடத்துல பயன்படுத்துகிற வார்த்தை என்னது, படிதல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. இந்த 1 2 3 4 5 6 எவ்வளோ சூப்பராக ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது புரியுதா? ஏதாச்சும் புரியுதா? நல்லா தெரிஞ்சுங்க. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு ஸ்டேஜ், 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 இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ். இதே மாதிரி யோசிச்சு போட்டுருக்காங்க பாருங்க சூப்பரா. உருகுதலாம் என்ன ஆகுது, உருகுதல் திடப்பொருள் திரவமாக மாறுது. பதங்கமாதலாம் என்ன ஆகுது, எது இது கணக்கு பண்ணிடுறாங்க, திடம் வாயு. ஆவியாதல் இதுவும் இதுவும், உறைதல் இதுவும் இதுவும். ஆனால் ரிவர்ஸில் இதுலேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, சாரி இங்கேருந்து இங்கே. சிம்பிளான விஷயந்தான் அது. ஓகேவா? இல்லை ஒன்றும் கன்ஃபியூஸ் தேவையில்லை நமக்கு. ஸோ இது இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் வாயு 3 நிலையில் இருக்கிறது என்னது, நீர் தான். நோட் பண்ணிக்கிங்க. உலர் பனிக்கட்டி அப்படிங்கிறது என்னது, திட கார்பன் டை ஆக்சைடு. என்னது, திட கார்பன் டை ஆக்சைடு. ஒரு திட கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கணும் அப்படின்னா எத்தனை டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணணும், -52 53 -53 52 57 அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நினைக்கிறது காயக்கரெல்லாம் இருக்கவே கூடாது. என்ன ஆன்சரு, 53 டிகிரி செல்சியஸில் கார்பன் டை ஆக்சைடை நம்ம குளிர்விக்கும் போது என்ன ஆகுது, திடப்பொருளாக மாறிடுது. அதான் என்ன சொல்கிறாங்க, உலர் பனிக்கட்டி அல்லது உரைக்கலவை அப்படின்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா, சொல்லக்கூடாதா, சொல்லலாம் சார் அப்படிங்கிறதுக்கும் சொல்லலாம் சார் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ படிக்கிறவரை எது முக்கியம், ரிவிஷன் முக்கியம். எது முக்கியம், திரும்ப திரும்ப படிக்கணும். இந்த பாடத்தில் இந்த படத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? போன படத்தை ஒன்று ஞாபகம் வச்சு சொன்னேன், ஒளியியல். என்ன படம், என்ன 2 படத்தை ஞாபகம் சொன்னேன். என்ன படம், பிளம்பிங். இந்த இமேஜ் அப்படி ஞாபகத்துக்கு வரணும். என்ன ட்ரையாங்கிள், குழியாடி குவியாடியோட பயன்கள் சொன்னா, அந்த முகசாவரம் பண்ணுறது சொன்னலாம் இல்லையா? குவியாடியில் என்ன போட்டால் பார்த்தோம் இமேஜ், சைடு மிரரு, அப்புறம் ஆக்சிடென்ட் சோனில் உள்ள பெரிய லென்ஸு. அப்படி படித்தா தானே உங்க ஞாபகம் இருக்கும்மா, நமக்கு கன்ஃபியூஸ் வராது. அப்புறம் நமக்கு என்ன டவுட் வரும், குழியாடியா குவியாடியா அப்படின்னு சந்தேகம் வருமா வராதா? ஆப்ஷன் 4 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தூக்கிட்டோம். 2 ஆப்ஷன் அது குழியாடியா குவியாடி தான் மேஜர் நமக்கு அதாகும். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை யார் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறாலும் அவன் தான் பண்ண முடியும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி ரைட்டு. இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், என்ன பார்த்தோம் இது வரைக்கும்? வெப்பத்தினால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, வெப்ப விளைவுகள். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப்பம் எப்படி பரிமாற்றம் செய்யப்படுகிறது. ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு வெப்பம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அப்போ வெப்பம் எப்படிலாம் பரிமாற்றம் செய்யப்படலாம், திடப்பொருளிலிருந்து திடப்பொருளுக்கு வெப்பம் பரிமாற்றம் செய்யப்படலாம், திடப்பொருள் திரவ பொருளுக்கு பண்ணலாம், திரவ பொருள் வாயுக்கு பண்ணலாம், வாயு பொருள் எந்த வித கான்டாக்ட் இல்லாமல் என்ன பண்ணலாம், வெப்பம் கடத்தப்படலாம். அப்படி தானே? இப்போ சூரியன் எங்கேயே இருக்குது, நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், நமக்கு சுடுதா இல்லையா? என்ன காரணம், சூரியனுக்கு நமக்கு குழாய்களாக இருக்கா?
சொல்லுங்க, ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லாமல் எப்படி வெப்பம் நமக்கு சுடுது? வெப்பத்தை எப்படி நம்ம உணர்றோம்? சரி, ரைட்டு. இப்போ வெப்ப கடத்தல், கண்டக்ஷன், கன்வென்ஷன், ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கான்செப்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வெப்ப கடத்தல் அப்படின்னா என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சமையல் செய்வோம். சமையல் செய்கிறப்ப என்ன பண்ணுவோம்? மறந்துட்டு கரண்ட்டை என்ன பண்ணிவிடுவோம்? மேலே வச்சுருவோம். பழக்க தோசையில் கரண்ட்டை போய் நம்ம எடுத்துருவோம். கரண்டிக்கும் கீழே உள்ள நெருப்பு எதுவும் சம்மந்தம் இருக்கா? எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் கரண்டி பயங்கரமாக சொல்லி பார்த்துட்டீங்களா? என்ன காரணம்? வெப்பம் கடத்தப்படுது. அப்போ இது திடப்பொருள், இது திடப்பொருள். அப்போ திடப்பொருள்களிடையே என்ன ஆகுது? வெப்பம் கடத்தப்படுவதற்கு என்னது? அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இந்த மூலக்கூறு ஹீட்டாக இருக்கும், அப்படியே இந்த மூலக்கூறு, அப்படியே இந்த மூலக்கூறு அப்படியே ஹீட்டாக எங்கே இருக்கும்? இதை போட்டுருக்காங்க பாருங்க. இங்கே ஹீட் பண்ணுறாங்க, வெப்பம் என்ன ஆகுது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? இந்த எண்டை தொடர்பு என்ன ஆகும்? வெப்பம் சுடும். அப்போ திடப்பொருளிடையே வெப்பம் கடத்தப்படுறது பேர் தான் என்னது? நமக்கு தெரியும் வெப்பம் கடத்தப்படும், ஆனால் பேர் தான் முக்கியம். என்னது? வெப்ப கடத்தல். வெப்ப கடத்தல் என்னது? சூப்பராக கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒன்றுடன் ஒன்று, இதுதான் படிக்கணும். ஒன்றுடன் ஒன்று தொடர்புள்ள 2 திடப்பொருள்களிடையே நிகழ்கிறது. புரிஞ்சுச்சா? திடப்பொருள்களில் அதிக வெப்பநிலை உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள பகுதிக்கு அணுக்கள், மூலக்கூறுகள் இயக்கம் இல்லாமல் எப்படி மூலக்கூறு நகருதா? இல்லை, இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வுக்கு பேர் தானே அது வெப்ப கடத்தல். புரிஞ்சுச்சா? சும்மா சொல்லிட்டு போகலாம், திடப்பொருளுடைய வெப்பம் கடத்தப்படுது என்ன, வெப்ப கடத்தல் வெப்பம் சொல்லிட்டு போகலாம். இதேமாரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா சொல்ல முடியாது. இதோட அடுத்ததில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. வெப்ப கடத்தல் புரிஞ்சுச்சா? தொடர்புடைய பொருள்களுக்கு இடையே மூலக்கூறுகள் நகராமல் வெப்பம் கடத்தப்பட்டால் அதுக்கு பேர் என்னது? வெப்ப கடத்தல். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? உலோகங்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப கடத்திகள். உலகம் என்ன பண்ணும்? கடத்தும். வெப்பத்தை கடத்தாத பொருட்கள் காப்பான்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. மரம், தக்கை, பருத்தி, கம்பளி, கண்ணாடி, ரப்பர் ஆகியவை என்னது? வெப்ப கடத்தா பொருட்கள். ஸோ வெப்ப கடத்தல் வேறு எங்கெங்கெல்லாம் பயன்படுது அதை பார்க்கணும். பாருங்கள், சமையல் பாத்திரத்தை வெப்பப்படுத்தும் பொழுது வெப்பாற்றல் என்ன பண்ணுது? இப்படி கேட்குறாங்க, சமையல் பாத்திரத்தில் வெப்பம் கடத்துதல் எந்த வகை முறை அப்படின்னா என்ன சொல்லணும்? வெப்ப கடத்தல். சலவை பெட்டியில் துணியை தலை செய்யும் போது வெப்பம் பரவுவது என்னது? வெப்ப கடத்தல். புரிஞ்சுச்சா? கண்டக்ஷன். கைப்பிடி அதில் வெப்பம் கடத்தப்படுதுல, அது என்னது? வெப்ப கடத்தல். அதனால பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் என்ன பண்ணது? வெப்பத்தை கடத்தாது. பால் காய்ச்சுவோம்ல, பார்த்துட்டீங்களா? கைப்பிடி எப்படி இருக்கும்? பிளாஸ்டிக்கில் இருக்கும். இக்லூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பனி வீடு. என்னது இது? என்ன அப்படின்னா வீடு இப்போ பனிலலாம் பனி பிரதேசம்லாம் மலையில் தான் இருக்காங்களா, ஃபேனே இருக்காது. அங்கெல்லாம் என்ன இருக்காது? ஃபேன் எல்லாமே உள்ளே என்ன ஆகும்? ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஏசியே 16 டிகிரி செல்சியஸ்னால் அதோட கீழே கூலிங்காக இருக்கும். அப்போ இக்லூ அப்படிங்கிற பனி வீடு என்னன்னா உள்ளே ஹீட்டாக இருக்கும், வெளில எப்படி இருக்கும்? என்ன காரணம்? வெளில இருக்க டெம்பரேச்சர் உள்ளே அனுப்பாத செட் பண்ணியிருப்பாங்க அங்கே. புரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. நீரை எடுத்துருக்கோம், மேற்பரப்பை தொட்டு பார்க்குறோம், குளிர்ச்சியாக இருக்குது, சிறிது நேரத்தில் வெப்பப்படுத்துகிறோம், இப்பொழுது சூடாக இருக்கும், பாத்திரத்தின் அடிப்பகுதியில் அடிக்கப்பட்ட வெப்பாற்றல் எப்படி நீரின் மேற்பரப்புக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்நீர் வைக்கணும்னு வச்சுக்கிங்க, ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப சுடலை, மறுபடியும் தண்ணியை தொட்டு பார்ப்போமா? சுடுதானே. கையை உள்ளே விட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு சாப்பாடு வந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஏன் ஒரு சாப்பாடு எடுத்து பார்க்குறோம், ஒரு பருக்கே எடுத்து பார்க்குறோம்? கையை விட்டு சும்மா இப்படி கிண்டி இது பண்ண வேண்டியதானே? மேலே உள்ள சூடோட கீழே எப்படி இருக்கும்? மேலே லைட்டாக சாப்பாடு வந்துருக்கு அப்படின்னாலும் நம்ம சாப்பாடு வடிச்சிருவாங்க. என்ன காரணம்? கீழே உள்ள வெந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா கீழே உள்ள மூலக்கூறுகள் எப்படி இருக்குமா? அதிகமாக வெப்படைஞ்சிருக்கும். இப்போ இங்கே அந்த வெப்ப கடத்தலுக்கும் வெப்ப சலனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மூலக்கூறுகள் நகர்கின்றது. என்னது? அதில் மூலக்கூறு என்ன பண்ணலாம்? நகரில். இது மூலக்கூறுகள் நகருது. இது திரவ பொருளுடைய வெப்பம் கடத்தப்படுது. என்ன பண்ணப்படுது? பாத்திரத்தில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் பொழுது அடிப்பகுதியில் நீர் மூலக்கூறுகள் வெப்பாற்றலை பெற்று மேல் நோக்கி நகர்கின்றது. மேற்பகுதியில் நீர் மூலக்கூறுகள் கீழே நகர்ந்து வெப்பமடைகின்றது. இந்த விதமான வெப்ப கடத்தலுக்கு என்ன பேர்? வெப்ப சலனம் அப்படின்னு பேர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களும் இம்முறையின் மூலமே வெப்பமடைகின்றது. 2 கேள்வி இருக்குது. வளிமண்டலத்தில் உள்ள வாயு மூலக்கூறுகள் எந்த முறையில் வெப்பப்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வெப்ப சலனம்னு சொல்லணும். இதே சூரியனிலிருந்து எப்படி வெப்பம் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும்? வெப்ப கதிர்வீசல் சொல்லணும். புரிஞ்சுச்சா?
சூரியன்லேருந்து பூமிக்கு எப்படி வெப்பம் கடத்தப்படுதுன்னா என்ன சொல்லணும்? புரிஞ்சுக்கணும். வாயு வளிமண்டலத்தில் வாயுக்கள் எந்த முறையில் வெப்பப்படுது அப்படின்னு என்ன சொல்லணும்? வெப்ப சலனம். புரிஞ்சுச்சா? ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது உயர் பகுதியில் வெப்பநிலை பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு மூலக்கூறுகள் இயக்கத்தினால் வெப்பப்படுத்தப்பட்டால் அதுக்கு பிறகு தான் என்னது? வெப்ப சலனம். அப்போ இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னது? மூலக்கூறுகளின் இயக்கம். அண்டர்லைன் பண்ணி மூலக்கூறுகளின் இயக்கம். ஸோ வெப்ப சலனம் எங்கெங்கெல்லாம் இருக்கு? நிலக்காற்று, கடல் காற்று, இதனால தான் என்ன ஆகுது? உருவாகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், புரிஞ்சுங்க. நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தா என்னது? வெப்ப சலனம். அடுத்தது, காற்றானது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதி நகர்வதற்கு என்ன காரணம்? வெப்ப சலனம். ஓகேவா? வெப்ப காற்று பலூன்களில் வெப்ப சலனம் மூலம் வெப்பம் கடத்தப்படுதா பலூன் என்ன பண்ணுது? மேலே உயரப்படுது. குளிர்சாதன பெட்டியில் குளிர்ந்த காற்றை கீழ் நோக்கி இடம்பெயர்ந்து சூடான காற்று என்ன பண்ணுது? இடற்பயிற்சி செய்யுது. புரிஞ்சுச்சா? குளிர்சாதனம், பலூனு, இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதுதான். காற்று நகர்வது காரணம் எல்லாத்தையும் என்னது? வெப்ப சலனம். ஓகேவா? இப்போ பாருங்க, வெப்ப கதிர்வீச்சு. திடப்பொருளில் வெப்பம் கடத்தப்பட்டால் வெப்பம் கடத்தல். திரவம் மற்றும் வாயுக்கள்ல வெப்ப சலனம். வெப்ப சலனம் அப்படிங்கிறது எதுலேயும் வருது? திரவத்திலையும் வருது, வாயுக்கள்லையும் வருது. தொடர்பு இல்லாத வெற்றிடத்தில் வெப்பம் எந்த முறையில் கடத்தப்படும் அப்படின்னா கதிர்வீச்சு முறையில். எழுதிங்க. வெப்ப கதிர்வீச்சு முறையில் வெற்றிடத்தில் வெப்பம் என்ன பண்ணுது? கடத்தப்படுது. ஓகேவா? வெப்ப ஆற்றலிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறை. இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. இந்த புத்தகத்தை படித்தவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? எங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் இப்போதான் எனக்கே வந்து பார்க்குறப்ப நமக்கே தெரியுது. இப்படி கேட்குறாங்க, பொதுவாக கேட்குறாங்க, மின்காந்த அலைகளாக வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு என்ன கேட்டால் சொல்லுவாங்களா? யோசிப்பாங்க. என்ன சொல்லணும்னு புரியுதா? ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக வெப்பம் பரவும் முறைக்கு பேர் என்னது? வெப்ப கதிர்வீச்சல். இப்போ சூரியன் இங்கே இருக்குது, பூமி இங்கே இருக்குது, இதுக்கு இடையில என்ன கான்டாக்ட் வச்சிருக்கா? எதுவுமே கிடையாது. தொடர்பில்லாத பொருட்கள் வெப்பம் எப்படி கடத்தப்படுது? ரேடியேஷன் மூலியமாக. ஓகேவா? இங்கே என்ன பார்த்தோம்? வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் எப்படி வெப்பம் கடத்தப்படுது? வெப்ப சலனம் மூலியமாக. ஸோ வெப்ப கதிர்வீசல் எங்கெல்லாம் வந்து பாருங்க. சூரியன் இருந்து வெப்பாற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலம் என்ன ஆகுது? பூமியை வந்து அடையுது. நெருப்பிற்கு அருகில் மூலம் அருகில் நிற்கிறப்ப நமக்கு எந்த கான்டாக்ட் கிடையாது. நெருப்பு நமக்கு என்ன கிடையாது? நெருப்பு பக்கத்தில் போய் ஜாலியாக நிற்பீங்களா? எந்த தொடர்பு இல்லாமல் நமக்கு என்ன ஆகுது? உணர்கிறோம். கருப்பு மேற்பரப்புடைய பொறுப்புகள் வெப்ப கதிர்வீச்சு ஏற்கும் தன்மையுடையாக உள்ளது. எனவே என்ன பண்ணுறாங்க? சமையல் பாத்திரம்லாம் கருப்பு வந்து வெப்பத்தை உட்கவரும், வெள்ளை வந்து வெப்பத்தை எதிர்க்கும். ஓகேவா? அதனால தான் சமையல் பாத்திரங்கள் அடியில் கருப்பு நிறத்தில் இருக்கு. வெண்மை நிறமான என்ன பண்ணுது? எதிரொலிக்குது. கோடை காலங்களில் வெண்மை நிற ஆடைகளை அணிகின்றோம். அப்போ அந்த வெப்பம் அப்படிங்கிறது எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? வெப்பம் கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீசல், நிலை மாற்றம், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ரைட்டு. இப்போ பாருங்கள், இது ஒரு பாயிண்ட் இருக்குது. வெப்ப கதிர்வீசல், ஒரு பொருளை எரிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து வர கதிர்வீசலோட அளவு எவ்வளோ இருக்குது? 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குன்னா அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும். மங்கிய நேரத்தில் சிவப்பு நம்ம பண்ண முடியும், பார்க்க முடியும். சூரியனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஓகேவா? வெப்பத்தை அதிகரிக்க என்ன ஆகும்னா ஆரஞ்சு, மஞ்சள், இறுதியாக என்ன நிறம்? வெள்ளை நிறத்தில் ஒளிடுது அப்படின்னா ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும் அர்த்தம். என்ன டெம்பரேச்சரு? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி, ரைட். அடுத்து பாருங்க, வெப்ப அளவியல் அப்படின்னா வெப்பத்தை எப்படிலாம் அளக்குறோம்? வெப்பத்தை எதில் அளக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். வெப்ப ஆற்றலின் வெப்பநிலை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருள் சூடாக இருக்கா குளிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு இயற்பியல் அளவு தான் என்னது? வெப்பநிலை. இது எந்த அளவு அளக்குறோம் அப்படின்னா வெப்பநிலை மானி. எதை வச்சு அளக்குறோம்? வெப்பநிலை மானி. ஸோ வெப்பநிலை மானியில் பார்த்தோம்னா நிறையா இது இருக்குது. சரி பாருங்க, வெப்பநிலை அப்படிங்கிறது இயற்பியல் அளவு தான். நமக்கு தெரியும் ஏற்கனவே. செல்சியஸில் அளப்போம், ஃபேரன்ஹீட்டால் அளப்போம், கெல்வினால் அளப்போம். ஓகே தானே? பொதுவாக வந்து எஸ்ஐ அலகு, வெப்பநிலை எஸ்ஐ அலகு அப்படின்னா என்னது? கெல்வின். வெப்பம் அப்படிங்கிறது அது ஒரு ஆற்றல். இதோட எஸ்ஐ அலகு ஜூல். நோட் பண்ணிக்கங்க. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல், வெப்பநிலை எஸ்ஐ அலகு கெல்வின். இது என்ன குறியீடு அப்படின்னா ஜே. அப்படின்னா என்ன சார்? ஒரு ஜூல் அளவுனா என்னது? ஒரு 1 கிராம் நிறையுள்ள ஒரு நீர் இருக்குது. அந்த நீரோடைய டெம்பரேச்சர் ஏதோ டெம்பரேச்சர் இருக்குது.
அந்த டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுமோ அந்த ஆற்றல் தான் என்னது 1 கலோரி. புரியுதா உங்களுக்கு? என்னது 1 கிராம் நீர் எடுத்துக்கணும். எவ்வளோ எடுத்துக்கணும்? அந்த நீருடைய டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம்? ஹீட் பண்ணுறது அப்படின்னா குளுக்கிறது ஏதோ பண்ணுறோம்ல, அப்போ அதுக்கு தேவையான ஆற்றல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அளவு பார்த்தீங்கன்னா 1 கலோரி. ஓகேவா? கலோரி ஜூல் ஆகிய அளவுடைய தொடர்பு பின்வருமாறு. 1 கலோரி ஈக்குவல் எவ்வளோ தான்? 4.189 ஜூல். ஓகேவா? 1 கலோரி எவ்வளவு? 1 கலோரினா 4189. 1 கிலோ கலோரினா 1000 பெருக்கணுங்க. அப்ராக்சிமேட்டா 1000 பெருக்கினா என்ன வரும்? 4200. புரிஞ்சுச்சா? 1 கலோரினா எவ்வளவு? 4.189. கிலோனா 3 10^3. எங்கெல்லாம் கிலோன்னு வருதோ என்ன பண்ணோம்? 10^3. 1 கிராம கிலோகிராம் பார்த்தோன்னா 1000 பெருக்கணும். 10^3. அதே போல தான் உணவுப் பொருள் ஆற்றல் என்ன சொல்கிறாங்க? கலோரி. இந்த ஃபுட்டை சாப்பிட்டா இவ்வளோ கலோரி கிடைக்கும் சொல்கிறாங்களா? அடுத்தது பாருங்கள், 2 கான்செப்ட் இருக்குது. அடுத்தது என்ன கான்செப்ட் அப்படின்னா வெப்ப ஏற்புத்திறன், தன்வெப்ப ஏற்புத்திறன். என்னது வெப்ப ஏற்புத்திறன் வச்சுக்கலாம். ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்கு என்ன இருக்கும்? குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்குமா? சரி, இப்போ அந்த டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸுக்கு அந்த தண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு 30 டிகிரி செல்சியஸ் தண்ணி இருக்குது. எவ்வளோ இருக்குது? இந்த செல்சியஸை 1 டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்தணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? அப்சர்வ் பண்ணிட்டு ஹீட் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட செல்சியஸ் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அந்த பொருளோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு தான் என்னது? வெப்ப ஏற்புத்திறன். புரியுச்சா? என்ன வெப்ப ஏற்புத்திறன் என்னது? அந்த ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு தான் என்னது? வெப்ப ஏற்புத்திறன். இது என்ன அழகால குறிப்பிடப்படுது அப்படின்னா சி டேஷ். தேவைப்படும் வெப்ப ஆற்றல் டிவைட் பை வெப்பநிலை உயர்வு. சி ஈக்குவல் டு கியூ பை டெல்டா டி. நோட் பண்ணி வச்சுங்க. இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கலோரி பர் டிகிரி செல்சியஸ் ஆர் ஜூல் பர் கெல்வின். ஜூல் பர் கெல்வின் ஆர் ஜூல் கெல்வின் -1. வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறது வேற, தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறது வேற. ஓகேவா? இந்த நல்லா தெரிஞ்சுங்க. மற்ற பொருள்களை விட நீருக்கு தான் அது அதிகமாக வெப்ப ஏற்புத்திறன் அதிகமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது அதிக வெப்ப ஆற்றல் தேவைப்படுது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நீருக்கு வெப்ப ஏற்புத்திறன் அதிகம், அதனால தான் குளிர்விப்பானாக பயன்படுது. அப்போனா என்ன ஆகும்? ஹீட்டை அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கும். அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது லேட் ஆகும். போட்டுருக்காங்க பாருங்க, 100 கிராம் எண்ணெயை விட 100 கிராம் தண்ணீர் அதிக அளவு வெப்பத்தை இழுத்து கொள்ளும். அப்போ 100 கிராம் தண்ணி வைக்கிறோம், 100 கிராம் எண்ணெய் வச்சுக்கிறோம். இது எதுமா சீக்கிரமாக ஹீட் ஆகும் அப்படின்னா எண்ணெய் ஹீட் ஆகிடும். என்ன ஆகிடும்? எண்ணெய் ஹீட் ஆகிடும். தண்ணி லேட்டாக தான். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? தண்ணி தான் சீக்கிரமாக ஹீட் ஆகும்னு சொல்லுவோம். அப்படி தானே? கான்செப்ட் புரியுதா? ஏன்? தண்ணிக்கு வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். கொடுக்க வாங்கிட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் என்ன அப்படி பண்ணாது, உடனே இன்க்ரீஸ் ஆகிடும் வெப்ப ஏற்புத்திறன். ஸோ சம்மு பார்த்துங்க, சம்மெலாம் மேக்ஸிமம் கேட்குறது வாய்ப்புகள் குறைவு தான். ஒன்று இந்த 2 சம்முலையுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபார்முலா சி ஈக்குவல் டு கியூ பை டெல்டா டி. அடுத்து பாருங்கள், தன் வெப்ப ஏற்புத்திறன் ஓரளவு நிறைவுடைய பொருளின் அதாவது ஓரளவு நிறைவுடைய பொருளின் வெப்ப ஏற்புத்திறனையே அந்த பொருளின் தன் வெப்ப ஏற்புத்திறன். வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறது காமன் பொருள் முழுமைக்கும். தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா 1 கிலோகிராம் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறது. அதுக்கு அதோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தத்துக்கு தேவைப்படுற வெப்பாற்றல் அளவு தான் என்னது? தன்வெப்ப ஏற்புத்திறன். புரிஞ்சுச்சா? புரியல? டவுட் ஆச்சுருக்கா? இவ்வளோ பெரிய பாட்டில் என்ன இருக்குது, இது அப்படியே ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப அதில் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆற்றல் தேவைப்படுதோ அதான் என்ன அப்படின்னா வெப்ப ஏற்புத்திறன். இந்த எண்ணெயிலிருந்து 1 கிராம் எண்ணெய் மட்டும் எடுத்து அதை ஹீட் பண்ணுறோம். அதோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் தேவைப்படுறது தன்வெப்ப ஏற்புத்திறன். ஸோ வெப்ப ஏற்புத்திறதுக்கு தன்வெப்ப ஏற்புத்திறன் தான் இந்த ஓரளவு நிறைய தான் 1 கிலோகிராம். புரிஞ்சுச்சா? அதெல்லாம் என்ன வருது இங்கே?
யூனிட், அந்த யூனிட் என்னது? ஜூல் பர் கிலோ கெல்வினா, இங்கே ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். 1 கிலோகிராம் நிறைவுள்ள பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு தான் என்னது? தன்வெப்ப ஏற்புத்திறன். புரிஞ்சுக்க முடியுதா? தன்வெப்ப ஏற்புத்திறன் வேற, வெப்ப ஏற்புத்திறன் வேற. தன்வெப்ப ஏற்புத்திறன் ஒன்றும் தேவையே கிடையாது. வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறது பொதுவான ஒரு எவ்வளோ பெரிய எத்தனை லிட்டர் என்ன இருக்குன்னு தெரியாதா? இது வந்து ஓரளவு 1 கிலோகிராம்னா 1 லிட்டர் எண்ணெயை வெப்பப்படுத்துறது இவ்வளோ தேவைப்படுச்சு அப்படின்னா எனக்கு 10 லிட்டரா இவ்வளோ தேவைன்னு சொல்லிடலாம் நம்ம. புரியுதா? டிஃப்ரென்ஸ் வச்சா தான் முடியும் உங்களுக்கு. ஸோ வெப்ப ஏற்புத்திறன் வேற, தன்வெப்ப ஏற்புத்திறன் வேற. வெப்ப ஏற்புத்திறன் அலகு ஜூல் பர் கெல்வின், அங்கே ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ அடுத்து பாருங்க கலோரி மீட்டர். கலோரி மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பொருள் ஒன்றில் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தின் அளவிற்கு பயன்படுத்த அது கலோரி மீட்டர். ஓகேவா? ஸோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க போதும். கலோரி மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு பொருள் ஒன்று ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தின் அளவை கண்டறிந்து பயன்படுத்தான் அது கலோரி மீட்டர். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான குறிச்சிங்க. முதலாக 1782 ஆன்டைன், லவாசியர், பியரே, சைமன், லாப்லஸ் ஆகியோரால் பனிக்கட்டி கலோரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டது. இதுதான் கொஸ்டின். அறிவியல் அறிஞரின் கண்டுபிடிப்புகள் மற்றும் பங்களிப்புகள் அப்படிங்கிறதுல இதுதான் கொஸ்டின். வருஷம் முக்கியம் கிடையாது. பனிக்கட்டி கலோரி மீட்டர் யாரால் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் வைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆன்டைன், லவாசியர், பியரோ, சைமன், லாப்லாஸ். அந்த லவாசியர் இந்த லவாசியர். லவாசியர் என்ன கண்டுபிடிச்சாரு? ஆக்சிஜன். ஓகேவா? இங்கே பாருங்க, வெற்றிட குடுவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 1892 ஸ்காட்லாந்து அறிவியலாளர், இதுதான் எஸ்ஏ எக்ஸாம் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜேம்ஸ் திவார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காப்புல. ஸோ இந்த குடுவை என்ன சொல்கிறாங்க? திவார் குடுவை, வெற்றிட குடுவை கண்டுபிடிச்சாருன்னா ஜேம்ஸ் திவார். அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெப்ப கட்டுப்படுத்தி இப்போ பார்த்துருவோம்ல. நம்ம என்ன பண்ணுறாங்க? காற்று பதனாக்கி, ஏர் கண்டிஷனர், நீர் சூடேற்றி, சமையலில் உள்ள குளிர்பதனி, நுண்ணலை அடைப்பு ஆகிய வெப்ப கட்டுப்படுத்தி பயன்படுது. இதை மட்டும் இந்த வெப்ப கட்டுப்படுத்தி எங்கெல்லாம் பயன்படுது? கட்டிடங்களில் சூடேற்றி, மைய சூடேற்றி, சமையலில் உள்ள குளிர்பதனி இதெல்லாம் பயன்படுத்துது. ஓகேவா? வெப்பத்தை கண்ட்ரோலாக வச்சுருது தெர்மோஸ்டாட். என்னது? தெர்மோஸ்டாட். வெப்பம் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அப்படின்னு பாருங்க, ஸ்டார்ட் என்னும் சொல் அதே நிலையில் இருப்பது என்று பொருள். வெப்பம் மட்டும் அல்லது குளிர்ச்சி விட்டும் என்ன பண்ணுது? பயன்படுத்துது. ஓகேவா? ஸோ இந்த வெற்றிட குடுவை நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? வெற்றிட குடுவை கண்டுபிடிச்சது யாரு? ஜேம்ஸ் திவார். வெற்றிட குடுவை அப்படிங்கிறது என்னது? ஃப்ளாஸ்க்குன்னு ஞாபகம் வச்சுங்க. என்னது? ஃப்ளாஸ்க்கு. இது என்ன அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தாவே சொல்லிடலாம். ஸோ உள்ள ஒரு குடுவை இருக்கா? உள்ள ஒரு குடுவை, அடுத்து வெளில ஒரு குடுவை. இந்த 2 குடுவை கான்டாக்ட் கிடையாது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெற்றிடம். என்னது? வெற்றிடம். அடுத்தது இந்த இந்த உள்ளுள்ள லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் கோட்டிங் இருக்கும். என்ன இருக்கும்? அப்போ நமக்கு சூடான டீயை ஊற்றுறப்ப இந்த அலுமினியத்துலேருந்து அலுமினியம் என்ன பண்ணோம்னா எதிரொலிக்கும், வெப்பத்தை எதிரொலிக்கும். இங்கே எந்த வித கான்டாக்டும் கிடையாது, இடையில வெற்றிடம் தான். அப்போ வெப்பம் என்ன பண்ணாது? கடத்தப்படாது. அப்போ கடத்தப்படாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். என்ன சொல்லணும்? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இங்கே பாருங்க, வெற்றிட குழுவை 2 சுவர்களை கொண்டது. உட்புறது சில்வரால் ஆனது. என்னது? 2 சுவர்களுக்கும் இடையே வெற்றிடம் இருக்கு. அங்கே வெப்ப சலனம், வெப்ப கடத்தல் எதுவுமே என்ன பண்ணுறது கிடையாது. ஆகிய நிகழ்வுகளால் வெப்ப ஆற்றல் வெளியே பெறாமல் இருக்க எதுக்கு யூஸ் ஆகுது? வெற்றிடம் யூஸ் ஆகுது. ஓகேவா? கொஞ்சம் காற்று தான் இருக்கும். இது வெளிப்புறத்துக்கும் உட்புறத்துக்கும் என்ன பண்ணுது? வெப்பம் கடத்துதில் குடுவையின் மேற்பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு என்ன பண்ணுது? 2 சுவரை இணைக்கிறது. இந்த பாருங்க, என்ன இருக்குங்க? வெப்பம் கடத்தா பொருள் இருக்கா? இங்கேயும் வெப்பம் கடத்தா பொருள். வெப்பம் கடத்தப்பட்டதானா இதுலேருந்து வெப்பம் வெளியானதானே ஹீட்டு குறையும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ள சில்வர் ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது, கான்டாக்டே கிடையாது. அப்போ அதில் உள்ள ஹீட் அப்படின்னு ஆகும், மெயின்டைன் ஆகும். இதை கண்டுபிடிச்சது தான் யார்? ஜேம்ஸ் திவார். சில்வர் சுவர் வெப்ப கதிர்வீச்சினை மீண்டும் குடுவையில் உள்ள திரவத்திற்கே அனுப்புவதால் நீண்ட நேரம் திரவம் சூடாக இருக்கிறது. புரிஞ்சுச்சா? அவ்வளோதான் இந்த பாடம். இந்த பாடத்தில் ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்கல. ஆனால் முக்கியமான பாயிண்ட்டு வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீசல். அடுத்த பாயிண்ட்டு வெப்ப ஏற்புத்திறன், தன்வெப்ப ஏற்புத்திறன். அடுத்தது கலோரி மீட்ரு,
அடுத்தது வெற்றிட குடுவை. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 9th நம்ம பார்ப்போம், என்ன பார்ப்போம் அப்படின்னா டிகிரி செல்சியஸை எப்படி கெல்வினாக மாற்றுறது, கெல்வினை எப்படி ஃபேரன்ஹீட்டாக மாற்றுறது, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். என்ன சொல்லணும் புரியுதா? ஒரு வெப்பம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 6ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் என்னென்ன டேட்டா இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும் படிச்சிட்டோம் அப்படின்னா 1 மார்க் கன்ஃபார்ம். எத்தனை மார்க் கன்ஃபார்மு? அவ்வளோதான் விஷயம். ஓகே தானே? யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். திரும்ப படிங்க, படித்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கண்டிப்பாக கூற்றுக்காரணும் கண்டிப்பாக வைப்பாங்க. என்ன சொல்லணும் புரியுதா? அந்த கூற்றுக்காரணும் புத்தகத்தை படித்தவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் படிக்கணும். ஓகேவா? அடுத்த வகுப்பில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.